எரேமியா 31:18 வாசிப்போம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னை திருப்பும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நான் உன்னை திருப்புகிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். திருப்பும், நான் திருப்பப்படுவேன். ஆண்டவர் நம்மை திருப்புகிற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் எதையோ ஒரு காரியத்தில் திருப்பப்படாமல் இருக்கலாம். நாமே பல நாட்கள் திரும்ப முயற்சித்திருக்கலாம், ஆனால் திரும்ப முடியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும். இந்த ஆத்துமாவை திருப்ப நம்மால் முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் கோபப்படக்கூடாது, நான் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது, நான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறேன், செய்யக்கூடாது என்று நான் பல முறை நாம் நம்மை திருப்பிக் கொள்ள நினைக்கிறோம். ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியல? திரும்ப முடியல. திரும்புகிறோம், ஒரு வாரம் சரியாக இருக்கிறோம், இல்லை ஒரு மாதம் சரியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடுறோம். ஐயோ, நான் நல்லா ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கவே மாட்டேங்கிறேன், வேதத்தை வாசிக்கவே மாட்டேங்கிறேன், நான் நல்லா ஜெபித்து வேதத்தை நான் நல்லா வாசிக்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழணும்னு சொல்லி நம்மளை நாம் திருப்பிக் கொள்ளுகிறோம். ஆனால் சில நாட்கள் போக போக என்ன செய்து மறுபடியும் அந்த நேரங்கள் நாட்கள் மறுபடியும் பழைய மாதிரி திரும்புகிறது. இதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்புவேன். அல்லேலூயா. அப்படி எப்போ திருப்புறதுக்கு ஆண்டவர் அநேக நேரம் தருணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். திரும்பு என் மகனே, என் மகனே நீ திரும்பு. அதான் யோசுவா 24-23 சொல்லிருக்கு, இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள், திரும்புங்கள், திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அநேக தரம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அநேக தரம் தருணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இருதயத்தை திருப்புங்கள். உங்கள் இருதயம் திரும்பப்படணும். பழைய வாழ்க்கை அல்ல, பழைய சூழ்நிலை அல்ல, பழைய பழக்க வழக்கங்கள் அல்ல, நான் பழைய மாதிரி இல்லை. உங்க வாழ்க்கையை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். திரும்புறதுக்கு அநேக நேரங்கள் ஆண்டவர் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். திரும்பு, நீ இதை செய், இதை செய்யாதே, இப்படி இரு, இப்படி இருக்காதே என்று சொல்லி பல தடவை கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படியும் கேட்காம போனாதான் அங்க சொல்லியிருக்குது, நீர் என்னை தண்டித்தீர். திருப்பாம போகும்போதுதான் ஆண்டு என்ன கொடுக்கிறார்? அங்கே தண்டனை கொடுக்கிறார். வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை. பல நேரம் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதை செய்யாத, இதை செய்யாத, இது வேண்டாம், விட்டுடு, சொல்லிக்கிட்டே இருப்போம், கேட்காதுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம்? நம்ம முதல்ல அன்பாக சொல்லுவோம், நார்மல் வாய்ஸில் இருக்கும், செய்யாத, விடு, வேண்டாம், நார்மல் வாய்ஸ். அப்புறம் அடுத்தது வாய்ஸ் என்ன செய்யும்? அடுத்த கார்டுக்கு பேர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது என்ன செய்யும்? கோபமாக வரும். அப்புறம் கடுங்கோபமாக வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? கையில் கம்பு வந்துடும். இப்படித்தான் ஆண்டவர் நமக்கும் நிறைய நேரங்கள் அன்பா சொல்ற, மகளே நீ திரும்பு, என் மகனே நீ திரும்பு, உன் இருதயத்தை திரும்பு. ஏன் இன்னும் நீ இப்படி இருக்கிற? நீ ஏன் இன்னும் நீ ஸ்டபர்னா இருக்கிற? நீ ஏன் இன்னும் இந்த உலக காரியங்களையே உன்னை வைத்து கொண்டு இருக்கிற? நீ என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் அப்படியே சாஃப்டா சொல்லுவார். ஆமாம், ஆண்டவர் சும்மா தானே சொல்கிறாரு. நிறைய பிள்ளைங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் சும்மா தான் சொல்கிறாரு. ஆண்டவர்லாம் அப்படிலாம் கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். அப்படியே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்வோம்? அதை காது கேளாதவன் போல, செவிட்டு வெளியனை போல அநேகர் அதை என்ன செய்வாங்க? அசட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவர் கொஞ்ச நாள் போராடிக்கிட்டே ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நம்ம மனுஷனோடு போராடுவதில்லை, ஒரு அளவுக்கு தான் அவர் போராடுவார், போராடிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? சரியாக ஒரு நாள் அது கூட 100 வரும். 100 மார்க் சேர்ந்த உடனே கிஃப்ட் கிடையாது. என்ன வருமா? தண்டித்தீர், நீர் என்னை தண்டித்தீர், நான் எப்படியானே பணியாத மாட்டை போல் அடிக்கப்பட்டேன். ஏன் நம்ம பணியாத மாடு போல ஏன் அடிக்கப்படுகிறோம்? நாம் திரும்பாததுனாலே. ஏன் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடி விழுகிறது? திரும்பாததுனாலே. மனம் திரும்புங்கள், இயேசு
யோவான் ஸ்நானகன் அவங்க அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது முதலாவது சொன்ன வார்த்தை தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்குள் முதலாவது மனம் திரும்புகிற வார்த்தையை தான் போடுறாங்க. இன்னும் யாராவது மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்காக அவர் திருப்ப வேண்டிய நிறைய காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாட்டை போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும். நான் திரும்பி திரும்பி தான் ஆண்டவரே பார்க்கிறேன். நான் என்னை திருப்பி திருப்பி பார்க்கிறேன். மறுபடியும் என்ன செஞ்சிடுறேன்? மறுபடியுமே நான் திரும்பிடுறேன். ஆண்டவரே என்னால் முடியலப்பா. நான் திரும்ப நினைக்கிறேன், மறுபடியும் நான் அந்த தவறுக்குள்ளேயே போயிடுறேன். மறுபடியும் கழுவப்பட்ட பன்றி அந்த அந்த சேற்றுக்குள் புரளுவது போல நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளேயே போயிடுறேன். நான் அந்த குணத்துக்குள்ளேயே போயிடுறேன். அந்த கீழ்ப்படையாத ஆவிக்குள்ளேயே நான் போயிடுறேன். திரும்ப முடியல ஆண்டவரே. அதான் சொல்லுகிறாள், என்னை திருப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை திருப்பலைன்னா நாம் நம்மை திருப்பிக் கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் மனுஷ சுபாவத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்துக்குள் இந்த பாவ உணர்வுகள் இருக்கிறது, பாவ ஆவி ஒட்டி கொண்டிருக்குது. மனுஷனுக்குள் இந்த உலக காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இதனால் நம்மளால் என்ன செய்ய முடியல? முழுமையாய் திரும்ப முடியல. அப்பொழுது நீ என்னை திருப்பப்படுவேன். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுப்போம், இதை செய்யாதுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அப்படியே செய்கிற மாதிரி அப்படி பாஷாங்க காட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நபரை திருப்பினாதான் அவங்க திருப்பப்பட்டவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. யோசிப்பாங்க, வீட்டில் கணவனோடு எவ்வளோ போராடுறீங்க, ஒரு இன்ச்சு கூட திரும்பி இருப்பார் அவர். சில பிள்ளைங்களோட போராடுவாங்க, அதுங்கத்தான் நம்மளை திருப்ப நினைக்குமே தவிர அதுங்க என்ன செய்யறதில்ல, பிள்ளைங்க திரும்ப மாட்டேங்குது. மனைவியும் அதே கதை தான். எத்தனை கணவன்மார் மனைவியோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. திரும்புவா, பார்த்தா திரும்ப மாட்டா, நம்மகிட்ட தான் திருப்பிட்டு போவா. ஆனால் ஆண்டுகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளை திருப்ப ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. அவர் கையில் ஒப்பு கொடுத்தா அவர் அழகாய் திருப்பிடுவார். ஆமென். அப்போ நாம் திரும்பும் போது, நாம் நம்மை திரும்ப ஒப்பு கொடுக்கும் போதே தேவன் நம் வாழ்க்கையிலிருந்து எவையெல்லாம் திருப்ப போகிறார். வாசிப்ப முதலாவதாக சங்கீதம் 14:7 வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்பொழுது? கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது. நீங்கள் உங்க வாழ்க்கையை திருப்பும் போது, நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனண்டை திருப்பும் போது, உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு இயேசுவண்டை திருப்பும் போது, பழைய பாவ பழக்கத்தை விட்டு இயேசுவண்டை நீங்கள் திருப்பும் போது, உங்கள் பாவ இருதயம், அந்த எப்ப பார்த்தாலும் தப்பாகவே யோசிக்கிற அந்த இருதயத்தை நீங்கள் விட்டு இயேசுவண்டை நீங்கள் திருப்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. நாம் திரும்பும் போதுதான் அவர் திருப்புவார். நாம் திரும்பாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில் சிறையிருப்பு திரும்பாது. ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். அநேகர் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, நான் ஏன் ஆண்டவரை இன்னும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் போராடி கொண்டிருக்கிறேன், ஒரு விடுதலை இன்னும் வரல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் என்னண்டை திரும்புங்கள். எப்படி இளைய குமாரன் தகப்பனண்டை தன்னை திருப்பினான், அவன் தன்னண்டை திருப்பி இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அது நிலைக்கல. ஏன்னா உலக சந்தோஷம் நிரந்தரமானதல்ல. அதான் வேதம் சொல்லுக்கு பிரசங்கில, அந்த சூரியனுக்கு கீழே காண்கிற ஒன்றும் நிரந்தர, எல்லாம் மாயை. இப்பொழுது சில வாலிப்பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட், மாயை. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அப்படியே குதூகலம் வந்துடுது பிள்ளைங்களுக்கு. சபை பிடிக்கல, வேதம் பிடிக்கல, ஜபம் பிடிக்கல, ஆராதனை பிடிக்கல, அப்படியே ஜாலி, அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது. மாயை.
சீக்கிரமாய் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்கே நாம் கர்த்தரண்டை நம்மை திருப்பும் போது முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சிறைக்குள் இருக்கிறது போல வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்ப போகிறேன். அல்லேலூயா. அது எப்பொழுது நடைபெறும்? நாம் நம்மை திருப்பும் போது. நீங்க உங்க இருதயத்தை முதலாவது கர்த்தருக்கு நேராக திருப்பணும், அந்த தகப்பனுக்கு நேராக திருப்பணும். மனம் திரும்புங்கள். எதிலெல்லாம் நீங்க மனம் திரும்பணும்னு ஆவியானவர் பல நாட்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறார். சர்ச்சில் வந்து உட்கார்ந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், மகனே நீ திரும்பு. திரும்பலன்னா அங்க என்ன வந்துருதான்? தண்டனை வந்துருது. தண்டனைக்கு நேராக நம்ம போக வேண்டாம். அந்த கிருபையாய் நமக்கு இரக்கம் தருகிறார். இன்னைக்கு திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்புகிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. அந்த சிறையிருப்பு தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்காக இருந்தது. அந்த சிறையிருப்பு மாறினது. எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அது உங்களை விட்டு மாற கர்த்தர் உதவி செய்கிறார். ஆதியாகமம் 14:16 லோத்துவை சிறைப்பிடித்து போனார்கள். ஆபிரகாம் வந்து என்ன செய்தான்? 5 ராஜாக்களை ஜெயித்து லோத்துவை காப்பாற்றி கொண்டு வந்தான். சிறையிருப்பு திரும்புகிறது. சிக்கலாக்கில் இருந்த தாவீதுடைய குடும்பத்தை அமலேக்கியர்கள் வந்து சிறைப்பிடித்து போனார்கள். தாவீது கூட இருந்தவர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சிறையிருப்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவாங்க. நீங்க வந்து இவங்க ரொம்ப பாசமானவங்க, நேசமானவங்க நினைப்பீங்க. அதே நபர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவாங்க. உங்களால் நம்ப முடியாது. ஐயோ, இவங்க எப்படி என்ன அகேன்ஸ்டா பேசிட்டாங்களே, இவங்க எப்படி எனக்கு விரோதமாக எழும்புனாங்க. சிறையிருப்பின் நாட்களில் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து எழும்புவார்கள். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு என்ன செய்தான்? அவன் போய் யுத்தம் செய்து தன்னுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சான்? மீட்டு கொண்டு வந்தான். தன் குடும்பத்தாரை மாத்திரமல்ல, தன் கூட இருந்த எல்லாருடைய குடும்பத்தாரையும் மீட்டு கொண்டு வந்தான். சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில எங்க இருந்தாங்க? சிறையிருப்புக்குள் அடிமைகளாக இருந்தாங்க. ஒருவேளை சாத்தா உங்க வாழ்க்கையில நீ இத்தனை வருஷம் சிறையிருப்புக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கையெழுத்து எழுதி வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யாராவது இந்த குடும்பம் தலைமுறையாய் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கையெழுத்தாய் எழுதி உங்களை சபித்து வைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கையெழுத்தெல்லாம் அவர் குலைத்து போட்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து சிறையிருப்பை திருப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். கையெழுத்தெல்லாம் கழிச்சு போட்டுருவார். சாத்தா அநேகருக்கு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான். உன் வாழ்க்கையில 40 வயசு வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும், 50 வயசு வரைக்கும் நீ இப்படிதான் பாடுபடணும், 60 வயசுல வியாதி கொள்ளணும், அநேக எழுதி வச்சிருக்கிறான் சாத்தான். உங்களுக்கு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான். யாராவது பகைத்து உங்களை அழிக்கணும்னு என்ன செஞ்சிருவாங்க? சூனி வச்சிருவாங்க. போய் இதான் தீர்ப்பு உனக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கையெழுத்தும் கர்த்தருக்கு முன்னாடி செல்லாது. எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அப்படித்தான் கையெழுத்து எழுதப்பட்டது. எல்லா பிள்ளைகளும் ரோடு வழியா பைத்தியம் பிடிச்சு அலையணும், சாகணும். ஆனா கர்த்தர் எங்களுடைய கையெழுத்தை கொலைச்சு போட்டு இப்ப வரைக்கும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் கர்த்தர். ஆமென். என்ன சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க நீங்க? முதலாவது நீங்க உங்களை திருப்புங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத் பக்கம் திரும்புங்க, ஆராதனை பக்கம் திரும்புங்க, உங்களை தேவ பக்கம் உங்களை திருப்பிக் கொள்ளுங்க, உங்களை சரிப்படுத்துங்க. முதலாவது நாம் நம்மை திருப்பிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை திருப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாய் வேதனைப்பட்டு அவருடைய கூக்குரல் அவர் சந்நிதியில் போய் எட்டினது. அவருடைய பெருமூச்சை நான் கேட்கவே கேட்டேன், பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகளினால் அவர்கள் படுகிற வேதனை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 400 வருடம். ஒரு நாள் வந்தது, மோசே என்கிற மனிதனை கொண்டு வந்து அந்த சிறையிருப்பை கர்த்தர் நீக்கினார். அல்லேலூயா. எகிப்தின் சிறையிருப்பு அவங்களுக்கு நீங்கினது. அதுக்கப்புறம் ஒரு நாள் எகிப்தின் சிறையிருப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வரவே இல்லை. அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் கர்த்தர். அடுத்ததாக யூதாவை 70 வருடம் பாபிலோன சிறையிருப்புல போட்டார். ஏன் சிறையிருப்பு வந்துச்சு? நம்ம திரும்பாதனால தான் சிறையிருப்பு வருது.
நாம் கர்த்தரண்டை திரும்பாததினால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்பாததினால், தேவன் சொல்ல உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படையாததனால் தான் சிறையிருப்பு வருகிறது. பாபிலோன்ல 70 வருஷம் சிறையிருப்பு. ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை, கர்த்தரை தேடல, என்னத்தலாமோ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. 70 வருடம் பாபிலோன்ல சிறையிருப்புல போட்டாங்க. அந்த சிறையிருப்பு முடிச்சு வரும்போது ஜனங்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்நிய வணக்கங்களும் இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் அதை சொல்லி சொல்லி பாப்பா திருந்தாதனால சிறையிருப்புல போட்டுருவார். அப்போ நம்ம அதில் கடந்து போராடி ஆண்டவரே மன்னியும் மன்னியும் சுத்திகரியும் சொல்லி அந்த சிறையிருப்பில் நம்ம திருப்பி கொண்டு வரும்போது நமக்குள்ள அந்த பழைய பாவங்கள் இருக்காது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சிறையிருப்பை கொடுத்தார், அது நன்மையாக இருக்கும். அவரே அதிலிருந்து எடுத்து விடுவார், நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் சாத்தான் சிறையிருப்பு கொடுத்தா அங்கே நம்மளை அழிச்சு போட்டுருவான். சாத்தானுடைய கையில் விழாதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அப்போ சங்கீதம் 126:1 சொல்லியிருக்கு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது யாக்கோபுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதான்? சொப்பனம் காண்கிறவர் போல காணப்பட்டாங்களாம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருக்குதா? சொப்பனம் போல. ஆண்டவரே என் சிறையிருப்பு சொப்பனம் போல திரும்பினா எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. மலை போன்ற ஒரு பிரச்சனை அப்படியே தூங்கி எழுந்தா அப்படியே மறைஞ்சிடணும். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆண்டவர் அப்படிதான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புற தேவன் அது கனவு காண்றது போல திரும்புமா? எப்படி திரும்பும் சொல்லுங்க? கனவு காண்றது போல திரும்பும். அடுத்த நிமிஷமே ரிப்போர்ட் மாற்றி தருவார் தேவன். உங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த போராட்டம் அடுத்த நிமிஷமே மாறிடும். சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அது வாசிக்குமா? செப்பனியா 2:7. அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். வேற யாரும் அநேகர் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு அவ்வளோ வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரித்து நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வாரா? அவர் திருப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கிறது? அதே சங்கீதம் 14:7 களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறையிருப்பை திருப்பும் போது என்ன உண்டாகுது? களிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். எரேமியா 31:23 கர்த்தர் ஆசீர்வாதங்களை பிறருக்கு சொல்லுவார்கள். சிறையிருப்பு திரும்பும் போது என்ன செய்வோம்? நம்ம பிறருக்கு சாட்சி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தேன், என் தேவன் என் சிறையிருப்பை மாற்றினார் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிறருக்கு சொல்லுவோம். எரேமியா 33:11 கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது மணவாளனுடைய சத்தமும் மணவாட்டின் சத்தமும் அங்கே என்ன செய்யுமா? கேட்கப்படும். யார் வீட்டில திருமணம் ஆகாம பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி நல்ல திருமண காரியங்களுக்கு ஒழுங்குபடி தருவார். ஹல்லேலூயா. குடும்பங்கள சந்தோஷம், இந்த சத்தம் உண்டாகுமா? என்ன சத்தம்? மணவாட்டின் சத்தம், மணவாளனின் சத்தம். ஹல்லேலூயா. சிறையிருப்பு திரும்பினா நம்ம வீட்டில் கர்த்தர் இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்க பண்ணுவார். ஆமோஸ் 9:14 சிறையிருப்பை திருப்பின உடனே அவங்க என்ன செய்வாங்களாம்? திராட்சை செடியெல்லாம் நாட்டி அங்கே அவங்க கனிகளை எடுத்து புசிப்பார்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளுடைய பலனை கர்த்தர் உங்கள் கையில் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உங்கள் கைகளின் பிரயாசத்தை வேறொருவன் சாப்பிட மாட்டான், நீங்க சாப்பிடுவீங்க. அதுதான் சிறையிருப்பு திருப்பும் போது கிடைக்கும் ஆசீர்வாதம். செப்பனியா 3:20 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பு திருப்புற வரைக்கும் அழுக்கு வஸ்திரம், சிறையிருப்பு திரும்பாத வரைக்கும் கால்கள் கைகளை விலங்கு, அழுக்கு உடம்பெல்லாம் சரியா குளிக்காததினால் அழுக்கு, சந்தோஷம் இல்லை, முகத்தில் கலை இல்லை, அழகில்லை, உடம்பில் புஷ்டி இல்லை, சரியான ஆகாரம் இல்லாமல் உடம்பெல்லாம் மெலிந்து. இதான் சிறையிருப்பு வாழ்க்கை. நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது.
ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை திருப்புவார். நம்முடைய சிறையிருப்பு திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையெல்லாம் சிறையிருப்பு இருக்குதோ, ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் தொலைக்காட்சியில் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாருடைய வாழ்க்கையில் சிறையிருப்போடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜோமுனுமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது வரைக்கும் யாராவது பழைய வாழ்க்கை விட்டு திரும்பாமல் இருந்தால், ஒருவேளை உங்களுடைய பழைய பாவத்தை விட்டு திரும்பாமல் இருந்தால், தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு நீங்கள் திரும்பாமல் இருந்தால், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரு விசை மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. சீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்கிறது. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிறான். சத்துரு வெளிப்பட போகிறான். மனம் திரும்புங்கள். இயேசு அவருடைய ரகசியமாய் தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதுக்கு ஆயத்தமாய் மாற மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று எதுவாகிலும் குறைகள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டுக்களை ஒப்புக் கொடுங்க. உங்களை இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாயில் அறிக்கை பண்ணுங்க. அப்பா, நான் உம்மை சரியாய் பின்பற்றாததை மன்னியும். நான் மனம் திரும்புகிறேன். நான் ஜெபிக்காததை மன்னியும். நான் மனம் திரும்புகிறேன். நான் வேதத்தை வாசிக்காததை மன்னியும். நான் மனம் திரும்புகிறேன். நான் ஆராதனைக்கு ஒழுங்காக வராததை மன்னியும். நான் மனம் திரும்புகிறேன். அல்லேலூயா. ஜெபங்களுக்கு வராததை மன்னியும். நான் மனம் திரும்புகிறேன். பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் மாய்மலமாய் வாழ்கிற வாழ்க்கை மன்னியும். அல்லேலூயா. உள்ளத்தில் கேடான சிந்தை, அசுத்த பாவ எண்ணங்கள் நான் வைத்திருந்ததிலிருந்து என்னை மனம் திரும்பும். நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். அப்பா, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே. வாலிப தம்பி, நீ மனம் திரும்ப மாட்டாயா? அன்பு சகோதரி, மனம் திரும்ப மாட்டாயா என்று கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மனம் திரும்பி தேவனுடைய சித்தத்தண்டை வாங்க. அவருடைய விருப்பத்தண்டை வாங்கு. அவர் உங்களை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அந்த விருப்பத்துக்கு நேராய் திருப்புங்கள் உங்களுடைய இருதயத்தை. அதுதான் சரியான திரும்புதல். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை திருப்புங்கப்பா. நான் திரும்புகிறேன் ஆண்டவரே. நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த குறையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். என்னுடைய சுபாவங்கள் மாறட்டும். என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறட்டும். என் பொய் மாறட்டும். என் கடும் கோபங்கள் மாறட்டும். என் கீழ்ப்படியாமை மாறட்டும். அல்லேலூயா. அசுத்த இச்சை பாவங்கள் மாறட்டும். அல்லேலூயா. பொறாமை எரிச்சல்கள் மாறட்டும். இயேசுவே நான் திரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்கள் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்புகிறார். யாருடைய வாழ்க்கையிலாம் என்னென்ன சிறையிருப்பு இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்பை திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறையிருப்பு திரும்புது. உங்க வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். சத்துரு போட்ட சிறையிருப்பு உடையுது. வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவன் தெய்வம். நீங்கள் மனம் திரும்பும் போது உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாறுகிறதுமா? அன்பான சகோதரனே, உன் வாழ்க்கையில் சிறையிருப்பை இப்பொழுது கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு நீ எங்கேயும் ஒன்னால செல்ல முடியல, கட்டப்பட்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பும் போது கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். உனக்கு எதிராக இருக்கிற இருதயம் உன்னண்டை திரும்ப போகிறது. உன்னை அடிக்கணும்னு நினைக்கிற மனுஷனுடைய இருதயத்தை உன்னை சேவ் பண்றவனாய் கர்த்தர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மேலான அதிகாரங்கள் திருப்பப்படுவதாக. மேலான அதிகாரிகள் திருப்பப்படுவதாக. மேலான மனுஷனுடைய இருதயங்கள் திருப்பப்படுவதாக. அது கர்த்தருடைய கைகளிலே நீர்க்கால்களே போல இருக்கிறது. அவர் தமக்கு சித்தப்படி திருப்புவார். நாம் அவருக்கு சித்தமாய் மாறிவிட்டால் அவர் சித்தப்படி இருதயங்களை திருப்புவார். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்க ஒருவன் இல்லை, போராட ஒருவன் இல்லை. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமாய் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
வந்து உன்னிடத்தில் சமாதானம் கூறுவார்கள். அப்பொழுது கண்டு கொள்ளுவாய், நான் திரும்பினதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் திருப்புகிறவராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. என்னத்தை திருப்புறோம்? நம்ம ஜனங்களை பாவியாய் இருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்தவானாய் திருப்ப தேவன் கிருபை தருகிறார். உன் குடும்ப சூழ்நிலையை திருப்ப உனக்கு கிருபை தருகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உன் வாயினால நீ சொல்லும் போது அது திரும்பும். இப்படி நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும். இப்படி வாய்க்க பண்ணுவாய் என் தேவன் என்று சொன்னால் அது வாய்க்க பண்ணப்படும். உனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார். கால சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்காக திருப்புகிறார். காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. அவர் சித்தமானபடி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்களை கூட்டி கொடுக்கிறவர் அவர். காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் நமக்காக மாற்ற வல்லவர் அவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் பல வருடமாய் திரும்பலப்பா. இன்னைக்கு நீ திருப்பதற்காக நன்றி. நன்றி ஆவியானவரே. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் இதை எனக்கு செய்ததற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனை நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் நாங்கள் எதிலையால் திரும்பாமல் நமக்கு பிரியமில்லாமல் நீர் கோபப்படுற அளவுக்கு நாங்கள் இருந்திருந்தால் கிருபையாய் மன்னித்து எங்களை இப்படி மனம் திரும்ப செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்புகள், மனுஷனுடைய ஆளுகைகள், ஹல்லேலூயா, எல்லா காலங்களை எனக்காக நீ திருப்பினதுக்காக நன்றி. என் சிறையிருப்பு மாறுவதற்காக நன்றி. எதிரான மனுஷனுடைய இருதயங்களை ஆண்டவரே சாதகமாய் மாற்றுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எதையெல்லாம் எங்களுடைய வாயில அறிக்கைப்படுகிறோமோ அதையெல்லாம் செய்யப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாயில எதை சொன்னீங்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்னது போல நாங்கள் நல்லவைகளை சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் திருப்பு கிருபை தருவீராக. அநேகரை அந்த தகப்பன் அண்டைக்கு திருப்பு கிருபை தருவீராக ராஜா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எங்களை மீட்பதும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1 second floor opposite Sidambaram Mahal, Trichy 62